கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் மூவுலகையும் ஆண்ட அப்படிங்கிறத போல தமிழ்நாடு கேரளா கர்நாடக எல்லையில் இருக்கிற காட்டை ஆண்ட வீரப்பனார் அடிக்கடி போன ஏழுமலை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவில் வர்றது திருப்பதி வெங்கடாஜலபதி. ஆனால் ஈசனும் 7 மலையில் வாசம் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அங்கே போன எங்களுக்கு ஆச்சரியமூட்டும் தகவலாகவும் சிலரோட ஆசைகளும் வேண்டுதல்களும் எப்போ போய் வேண்டுனாலும் அது பூர்த்தியாகும் அப்படிங்கிற மர்மம் முடிச்சு இருக்கிற சபரிமலை ஐயப்பன் போலவே புலி மேலே உக்காந்து தன்னோட அருளையும் ஆசியையும் வழங்கி கொண்டிருக்கிற நாகமலை மலை மாதேஸ்வரரை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோங்க. நாகமலை மலை மாதேஸ்வரரை பார்க்குற எங்களோட பயணம் மேட்டூரில் இருந்து தொடங்குச்சிங்க. காலையில் சுமார் 3:45 மணிக்கு மேட்டூரில் இருந்து மாதேஸ்வரன் மலை போகக்கூடிய ஒரே தனியார் பஸ்ஸான இந்த பஸ்ஸில் நாங்கள் புறப்பட்டாங்க. இந்த பயணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொளத்தூர், காவேரிபுரம், செட்டிப்பட்டி வழியாக கர்நாடக எல்லையான பாலாறுக்குள்ளே நுழைஞ்சு 18 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து சுமார் 5 மணிக்கு எங்களை மாதேஸ்வரன் மலையில் இறக்கி விட்டுச்சுங்க. அங்க பிரம்மாண்டமா புலி மேல உக்காந்துட்டு இருந்த மாதப்ப சித்தரை பார்த்துக்கிட்டே நாங்க கோயிலுக்குள்ள போனோம். கோயில் ஃபுல்லாவே வண்ண விளக்குகளை எரிய விட்டு பார்க்கவே காண கண்கோடி வேணுங்கிற மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. கோயிலை சுற்றி வந்து தரிசனத்தை பார்க்க 5:30 மணிக்கு வரிசையில் நின்று காலையில் 7 மணிக்கு வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் நாகமலையில் இருக்கிற மலை மாதேஸ்வரரை பார்க்க கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய நாகமலை ட்ரக்கிங் செக் போஸ்ட்டுக்கு போகக்கூடிய ஜீப்புங்கெல்லாம் நிற்கக்கூடிய ஜீப் ஸ்டாண்டுக்கு போனோம். சுமார் 7:35 மணிக்கு ஜீப்பில் கிளம்பி கரடுமுரடான பாதையில் எங்களோட பயணமும் தொடங்குச்சிங்க. இப்போ போயிட்டு இருக்கிறோம், சுத்தமாகவே பாதை இல்லைங்க, அப்படியே ரைட்டு லெஃப்ட்னு சொல்லி வண்டி பயங்கரமாக ஆடுதுங்க. விக்டோரியா பாட்டி ஹாய் சொல்லுங்க, எப்படி இருக்குது ஜீப்பில் வர பயணம்? எங்க ஃபோக்கஸ் தான் ஆக மாட்டேங்குது. வண்டியோட கண்டிஷனை மட்டும் பாருங்களேன். வண்டி வரும்போதுங்க இந்த பானட்டெல்லாம் நம்ம தூக்கி தூக்கி போட்டுச்சிங்க. மக்களே, இங்கே வந்துட்டு நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு டிக்கெட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருந்துட்டுமே வந்துட்டு அந்த மலை மாதேஸ்வரர் புலி மேலே உட்காந்துட்டு இருக்கிற ஸ்டாச்சு ரொம்பவுமே அழகாக தெரியுது பாருங்கள். இன்னைக்கு நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாகமலைக்கு தான் ட்ரெக்கிங்காக வந்திருக்கிறேங்க. இப்போ நம்ம முதல்ல காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு மலை மாதேஸ்வரரை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு 7 மணிக்கு வெளியே வந்து 7:30 மணிக்கு ஜீப்பில் கிளம்பி இங்கே நாகமலைக்கு வந்துட்டேங்க. நாகமலையில் இருக்கக்கூடிய மேல் மாதேஸ்வரரை போயிட்டு சிறப்பான முறையில் தரிசனம் பண்ணுவோம். வழியில் இருக்கக்கூடிய இயற்கையான காட்சிகள், சின்ன சின்ன ஊருங்க, இது எல்லாத்தையுமே எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்துட்டு இந்த பாதையில் வந்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி அங்கங்கே வந்துட்டு போர்டு வச்சுருப்பாங்க, இந்த வழியில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போர்டை மட்டும் மிஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கணுங்க. நமக்கு இங்கே தொடக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பு போகிற மாதிரியான ஒரு ஆஃப் ரோடு வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. இதில் தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த நாகமலை ட்ரெக்கிங் ஆனது கிட்டத்தட்ட போகிறதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர், வர்றதுக்கு 8 கிலோமீட்டர்னு சொல்லி மொத்தம் 16 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இது. புலி மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு பார்த்தோம் இல்லைங்களா, இங்கிருந்து பார்த்தாலுமே ரொம்பவுமே ஒரு அழகாக அருமையாக தெரியுதுங்க. இப்போ நம்ம அப்படியே அந்த மாதேஸ்வரன் மலையினுடைய நேர் ஆப்போசிட்டுக்கான மலையில் தான் இப்போ நம்ம இருக்கிறாங்க. இந்த நாகமலையில் இருக்கக்கூடிய மாதேஸ்வரன், அதாவது இப்போ நம்ம கீழே வந்துட்டு மேல் மாதேஸ்வரன் மலையில் இருக்கக்கூடிய மாதேஸ்வரனை சிறந்த முறையில் வந்துட்டு தரிசனம் பண்ண இல்லைங்களா, அதே மாதேஸ்வரன் தான் வந்துட்டு அங்கே மேலே இப்போ நம்ம போயிட்டுருக்கிற நாகமலையிலையும் அவர் தான் வந்துட்டு இருக்கிறாருங்க. இந்த மாதேஸ்வரன் அப்படின்றது இந்த கோயிலோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு ஐயப்பன் சுவாமி மாதிரி தாங்க. ஐயப்பன் எப்படி வந்துட்டு கலியுக கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த மாதேஸ்வரனும் கலியுக கடவுள் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாகவும், இந்த மாதேஸ்வரன் கோவில் வந்துட்டு 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குதுங்க. இப்போ நம்ம மேலே ஏறிட்டு இருக்கிற இந்த நாகமலையில்
சிவனை நினச்சி மாதேஸ்வரன் வந்துட்டு வழிபட்டுட்டு இருக்கும்போது, அதாவது தியானத்தில் இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வெயில், காற்று, மழை அந்த மாதிரி எதுவும் அவர் மேலே படக்கூடாதுன்றதுக்காக 5 தலை நாகம் வந்துட்டு அவருக்கு மேலே அப்படி கொடை மாதிரி நின்றுச்சிங்களாமா. அப்படி அது நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆனதுனால நாளடைவில் அந்த 5 தலை நாகமும் இந்த மாதேஸ்வரனும் அப்படியே கல்லாகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குதுங்க. காரு ஜீப்பெல்லாம் போகிற பாதையில் போயிட்டு இருந்தோம்னா நமக்கு அப்படியே இந்த பக்கம் மேலே மலை மேலே ஏறுற மாதிரியான இந்த மாதிரி கல் எடுக்கின பாதை ஒன்று பிரியுங்க. இது வந்து ஷார்ட்கட்டு. நம்ம அதில் போனோம்னா சுற்றி வர மாதிரி இருக்கும். இந்த ஷார்ட்கட்டில் போனோம்னா அப்படியே குறுக்க போயிடுற மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்குறோம். மக்களே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா வண்டிங்க வரக்கூடிய பாதைன்னு சொல்லி, அந்த வழி பாருங்கள் இப்போ இங்கே வந்துருச்சு. நாம் வந்துட்டு இந்த ஒத்தையடி பாதையில் நடந்து இப்போ இந்த வழியில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோங்க. இப்போ இங்கேருந்து மறுபடியும் இந்த வண்டிகள் போகக்கூடிய இந்த வழித்தடத்தில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். இந்த நாகமலை உச்சியை போய் நம்ம சேர்ற வரலையுமே கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 மலை கிராமங்களை நம்ம பார்த்துடலாங்க. அந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதே மலையில் இதே காட்டில் வந்துட்டு ரொம்ப காலமாக வாழ்கிற பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க மட்டும் போயிட்டு வர்றதுக்காக தான் இந்த பாதையை வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாதையில் பைக்லேயோ இல்லை ஜீப்லேயோ போகிறதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அலௌடு உண்டுங்க. அதுபோக இப்போ நம்மளை மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்தெல்லாம் வராங்க இல்லையா, அவங்க சாமி கும்பிட்ணும் அப்படின்னா, சாமி கும்பிட்றதுக்கு போகணுன்னா 200 ரூபா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நடந்து வந்து மட்டும்தான் சாமி கும்பிட முடியுங்க. மறுபடியும் பாருங்கள், பாதை வந்துட்டு இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த சிங்கிள் வேவாக பிரியுது. இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு அம்புக்குறி வச்சுருக்குறாங்க பாருங்கள், இந்த வழியில் தான் போகணுன்னு சொல்லி. ஸோ அந்த வழித்தடத்துலேருந்து வாகனங்கள் போகக்கூடிய அந்த வழித்தடத்துலேருந்து ஷார்ட் ரூட்டாக பார்த்து நம்ம போயிட்டுருக்குறோங்க. நெத்தியில் இருக்கிற பட்டையெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகான ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு இப்போ அடுத்தது நாகமலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. மாதேஸ்வரரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்க. ஆனால் அந்த ஒரு ரதம் இருக்குல்ல, அந்த ரதத்தில் வந்து சாமி சுற்றுப்புறம் வருதுன்னா இங்கே வந்தவங்க வந்து மாதேஸ்வரரை பார்க்குறோம். அவர் சுற்றி வந்தாருன்னா ஊர் மக்கள்லாம் அவர் பார்த்து தரிசனம், வராதவங்களுக்கெல்லாம் தரிசனம் தராரு. அது என்னென்னா மக்களே, இப்போ எல்லா ஊர்லேயும் எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா மூலவர் உற்சவர்னு 2 பேர் இருப்பாங்க. மூலவர் அப்படின்றது வந்துட்டு அந்த கர்ப்ப கிரகத்திலேயே அதை கருவறை அந்த சாமி இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே இருப்பார். நம்ம வந்துட்டு அங்கேயே வச்சு அவருக்கு பூஜை பண்ணுவாங்க, அதை நம்ம பார்ப்போம். அவர் வந்துட்டு மூலவருங்க. அதே மாதிரி ஒரு சிலை, அதாவது உற்சவர்ன்ற பேரில் வந்துட்டு பக்கத்தில் இருக்கும். அது மட்டும்தான் வந்துட்டு தேரில் வச்சு வீதி உலாவாக ஊர்வலமாக வந்துட்டு கொண்டு வருவாங்க. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சாமியை வந்துட்டு நம்மளால் முடிகிறவங்க போயிட்டு சாமியை பார்க்குறோம். முடியாதவங்க வீட்லேயே படுக்கையாக இருக்கிறாங்க, கொஞ்சம் வெளியில் வர முடியாதவங்களெல்லாம் வந்துட்டு சாமியே வந்து பார்க்கும் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு உற்சவரை வந்துட்டு தேரில் வச்சு கொண்டு வர்றதனோட அர்த்தம்ன்றதை தான் நம்ம விக்டோரியா பாட்டி சொல்கிறாங்க. ஒரு மலையை ஏறி இப்போ அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கிட்டுருக்குறோம். கீழே இறங்கி இப்போ மறுபடியும் இந்த வண்டி தடத்தில் இப்போ வாகனங்கள் போகிற மாதிரியான பாதையில் வந்துட்டு மறுபடியும் இந்த நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கிற பாதை வந்துட்டு ஜாயிண்ட் ஆகுதுங்க. அவ்வளோதான், அப்படியே வண்டி தடத்தில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வண்டி தடத்தில் போகாமல் மறுபடியும் இப்படி இந்த குறுக்கு சாலையில் வந்துட்டு போகிறோம் பாருங்கள். அப்படியே கீழே நல்லா வந்து செங்குத்தாக கீழே இறங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம நாகராஜ் ப்ரோவும் பாருங்கள், நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 3வது ட்ரெக்கிங் வராருன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. எப்படி மலையேற்றத்தில் வந்துட்டு எங்களெல்லாம் மிஞ்சிடுவாருங்க அவர், மலையேற்ற பிரியர். நல்லா ஜம்முன்னு ரங்கமலை, அப்புறம் குளித்தலையில் இருக்கக்கூடிய ஒரு 3 இடங்க, அப்புறம் சென்னிமலை. இப்போ வந்து பாருங்கள் இதுக்கு நாகமலைக்கு வந்துட்டார். நல்ல முறையில் அருமையாக ஏறிட்டுருக்கிறாப்புல. நம்ம சும்மா இருந்தால் கூட ஃபோன் பண்ணி ப்ரோ இந்த வாரம் எங்கே, அடுத்த வாரம் எங்கன்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான்டாக வேலை செஞ்சிட்ருக்கிறாப்புல.
என்ன ப்ரோ? ஆமாம் தானே. ஆமாங்க ப்ரோ. நம்ம பாதையில் போயிட்டே இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி மரத்தில் வந்துட்டு செல்லும் வழி போகும் வழி அப்படின்னு சொல்லிட்டு அம்புகுறி போட்டு கன்னடத்தில் எழுதி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த போர்டை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாங்க. கல்லை வந்துட்டு இந்த மாதிரி அடுக்கி பாதையை வந்துட்டு ரொம்பவுமே ஒரு சிறப்பாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 2 வீலரில் வந்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியல. சறுக்கி விட்டுரும் கண்டிப்பாக. பாதை எல்லாமே கரடு முரடாக தான் இருக்குது. நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது இந்த தண்ணியெல்லாம் ரோட்டில் வராமல் சைடில் வந்துட்டு அடிச்சுட்டு போயிடணுன்றதுக்காக இந்த வாய்க்காலை வந்துட்டு வெட்டி வச்சுருக்குறாங்க. இந்த நாகமலை ட்ரெக்கிங்கை பொறுத்தவரையிலையும் நமக்கு ரொம்ப செங்குத்தான மலையை வந்துட்டு ஏறணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அகத்தியர் மலையை பார்த்துருப்பீங்க, வாசிமலை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப செங்குத்தாக ஏறணும், கயிறு பிடிச்சிட்டுலாம் ஏறணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. மலை மாதேஸ்வரரை போய் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 7 மலைகளை வந்துட்டு ஏறி மட்டும் இல்லைங்க, ஏறி இறங்கி அப்படி தான் போய் பார்க்கணும். இப்போ நாம் ஒரு மலையை ஏறி இறங்கிட்டு 2வது மலையில் ஏறிட்டுருக்குறோம். இப்போ இந்த பாதையிலேருந்து மறுபடியும் நம்ம ஷார்ட் ரூட் எடுத்து மேலே ஏறுறேங்க. கூலுங்களா அது? ஜூஸ் லெமனா? ஓகே ஓகே. நம்ம இந்த மலையேற்றத்தை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வர ஜூஸ் கடைங்க இது. அப்படியே கொஞ்சம் பாதை செங்குத்தாக ஏறிட்டுருக்குது. கல் தான் ஃபுல்லாக, அதில் அப்படியே ஏறிட்டுருக்குறோம். பாதை ரொம்பவுமே கொஞ்சம் செங்குத்தாகவே ஏறிட்டுருக்குதுங்க. கொஞ்சம் இருக்க கஷ்டமாக மாறிடுச்சு. நம்ம விக்டோரியா பாட்டியவே கதிகலங்க வச்சிருச்சுன்னு வைங்களேன். என்ன பாட்டி ஏறிடலாமா? அதெல்லாம் ஏறிடலாம். அருமை. நமக்கு தான் மூச்சு அரைக்குது, முடியல. தண்ணி வேண்டாம். ஆமாம். ஏறிடலாம் மக்களே. ஒரு 3 மணி நேரம் போயிட்டு இருந்தோம்னா நான் ஸ்டாப்பாக நாகமலையினோட உச்சிக்கு போயிடலாம். அதை தரிசனத்தை சிறப்பாக நல்ல முறையில் முடிச்சுட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் மறுபடியும் ரிட்டன் கீழே இறங்கினோம்னா நம்ம 5-6 மணி நேரத்தில் இந்த நாகமலை ட்ரெக்கிங்கை சிறந்த முறையில் முடிச்சிடலாங்க. நம்ம இந்த நாகமலையை உச்சிக்கு போய் சேர்ற வரலையுமே எந்த பக்கத்துலேருந்து எந்த மலையிலேருந்து பார்த்தாலும் மாதேஸ்வரன் புலி மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு பார்த்தா இல்லைங்களா? அது பாருங்கள், சூப்பராகவே தெரியுது பாருங்கள். எங்கிருந்து பார்த்தாலுமே நல்லா அருமையாக தெரியுங்க. ஓகே மக்களே, அவரை பார்த்துக்கிட்டே நம்மளோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம 2வது மலை ஏறிட்டுருக்குறோம். இங்கே வந்துட்டு பாருங்கள், வழியிலேயே ஜூஸ் இருக்குதுங்க. அதனால் நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு நம்மளோட மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். லெமன் ஜூஸுங்க குடிப்போம். நல்லா சில்லுன்னு அருமையாக இருக்குது. 10 ரூபா ஒரு டம்ளர், 10 ரூபா. பேர் என்ன? பேர் என்ன? நேம் நேத்ராவதி. என்ன படிக்கிறீங்க? 5th. ஓகே. ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நேத்ராவதி கிட்ட பேசிட்டு நம்ம அப்படியே இன்னும் மேலே செங்குத்தாக ஏறிட்டுருக்குறேங்க. அங்கே ஏறுறாங்க பாருங்கள், நல்லாவே ஸ்டீப்பாகவே போகுதுங்க. மக்களே, நம்ம மொத்தம் 7 மலை ஏறி இறங்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம 2வது மலையில் ஏறிட்டுருக்குறோம். மலை பார்த்திங்கன்னா பாதை உங்களுக்கு அங்கே தெரியுது பாருங்கள், அந்த வெள்ளை கலரில். அங்கே இன்னுமே ஆட்கள் வந்துட்டுருக்குறாங்க. அது வழியாக இப்படி கீழே இறங்கி இப்போ இந்த மலையில் நம்ம ஏறிட்டுருக்குறோங்க. இது 2வது மலை. நம்ம அப்படியே இதில் மேலே போனோம்னா 3வது மலை, 4வது மலைன்னு சொல்லி மொத்தம் 7 மலையும்
ஏறி மலை மாதேஸ்வரரை பார்த்துடலாங்க. நாம் இப்போ இந்த மலையில் வந்துட்டு இருக்கும்போதுங்க, இந்த காட்டில் எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி செடி அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் பூ இருக்குங்க. இந்த பூ இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலரில் பூ இருக்குது. இதை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, நம்ம ஊர்லெல்லாம் இந்த ஆவாரம் பூ தேடுவோம் பார்த்தீங்களா, ஆவாரம் பூ செடி மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இது ஆவாரம் பூ இல்லைங்க, அது மாதிரியே இருக்கக்கூடிய அதனோட இலை, அந்த பூ எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆவாரம் பூன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆவாரம் பூங்க. இது ஆவாரம் பூ மாதிரியே இருக்குதுங்க, ரொம்பவுமே பெருசாக இருக்குது. பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. 2வது மலையினுடைய உச்சிக்கு நம்ம வந்துட்டுங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவுமே அற்புதமான ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க. இந்த குளம் எதுக்காக அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய யானைகள், அதாவது யானைகள் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அந்த யானைகள், அப்புறம் இந்த காட்டில் இருக்கக்கூடிய காட்டு எருமைகள், இதெல்லாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே செயற்கையாகவே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த குளத்தை பறித்து அதில் தண்ணி மழை காலங்களில் சேமிக்கிற மாதிரி இதை வெட்டி வச்சுருக்குறாங்க. இதில் தான் யானைகள், காட்டெருமைகளை, மான் இதெல்லாமே தண்ணி குடிக்கும். பக்கத்தில் போய் பார்க்கலாங்க. இப்போ எதுவும் இல்லை, எந்த ஒரு விலங்குகளும் இங்கே இல்லை. அது போயிருந்துச்சுன்னா அதனோட காலடிகள் இங்கே இருக்கும். நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் ஏதாவது அப்படி இருக்குதான்றதை காட்டுறேங்க. ஏன் அதை இந்த இடத்துல வெட்டி வச்சுருக்குறாங்கன்னா, இந்த யானைகள்லாம் தண்ணி தேடி தான் ரொம்ப தூரம் போகுங்க. அப்படி போகும்போது கீழே பார்த்திங்கன்னா மாதேஸ்வரன் மலை ஊர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஊரில் போய் மக்களையும் மனிதர்களையும் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக, அது இந்த இடத்த விட்டு காட்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு குளத்தை வெட்டி தண்ணி சேமித்து வச்சுருக்குறாங்க. வாங்க பக்கத்தில் போயிட்டு ஏதாவது காலடி இது இருக்குதா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நல்லாவே ரொம்ப பெருசாகவே இருக்குதுங்க. ஒரு 50-60 யானைகள் வந்தாலும் அசால்ட்டாக அங்கங்கே நின்று தண்ணி குடிக்கலாம். அந்த மாதிரி நல்லா பெருசாகவே அமைச்சிருக்கிறாங்க. இங்கே இப்போதைக்கு எந்த மிருகங்களும் அந்த மாதிரி காலடி தடத்தை காணங்க. மேபி வரலாம். ஓகே மக்களே, நம்ம இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ காலையில் 9 மணி ஆகுது. மேபி மதியான நேரத்தில் இருக்குது ஏதாவது யானைகளோ இல்லை மாடோ காட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேடி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் இங்கே நின்றுட்டுருக்கிறது ரொம்பவுமே ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு விஷயங்க. அதனால் நம்ம குளத்தை பார்த்துட்டோம். அந்த குளத்தை உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, காட்டியாச்சு. இப்போ அப்படியே நம்ம மறுபடியும் 3வது மலையில் மேலே ஏறிட்டுருக்குறேங்க. பாதை பாருங்கள், இதுதான் இந்த பாதையில் தான் இப்போ நம்ம 3வது மலையில் மேலே ஏறிட்டுருக்குறோம். இது கொஞ்சம் கரடுமுரடான பாதை மாதிரி தெரியுது. அப்படியே போக போக இது கரடுமுரடான பாதையா இல்லை கல் பாதையா அப்படின்றத பார்க்கலாங்க. எவ்வளோ ஜூஸு? 10 ரூபாய் தான். ஒரு டம்ளர் கொடுங்க. கொடுங்க உனக்கு. மக்களே, 3வது மலையில் குடிக்கக்கூடிய 2வது ஜூஸுங்க. ஊர் ஒன்று எவ்வளோ தூரம் இருக்கு? பக்கம் தான். எத்தனை ஊர் இருக்கும் அங்கே நாகமலை போகிறதுக்குள்ள? ஒரே ஊர் தான். மத்தியில எங்க ஊர் ஒண்ணே. அப்புறமேல் நாகமலை கீழேயா? கீழே. இந்த ஊர் பேர் என்னது? இது இண்டிகனத்தா. என்ன? இண்டிகனத்தா. அங்க நாகமலை கீழே அது நாகமலை. ஓகே ஓகே. இது இண்டிகனத்தா, அது நாகமலை. யானை மட்டும் தான் வருமா இல்லை வேற ஏதாவது வருமா? கடவை, ஜிங்கே குழு எல்லாம் வருது. ஜிங்கே குழுன்னா இது கொம்பு காட்டெருமை. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அப்புறம் மான் வருமா? மான் வரும். ஓகே ஓகே. நிறைய வருது. வரும். அது இங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெட்டி வச்சிருக்காங்களா? வெட்டுறது இல்ல, அப்படியே பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஓகே ஓகே. பாதுகாப்பு. அது தண்ணி என்ன மழை பெஞ்சது தானே தண்ணி? மழை பெஞ்சது. ஓகே மக்களே, நம்ம இங்கே வந்துட்டு இருக்கும்போதுங்க இந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச கட்டடம் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சருங்கள்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் அதை மெயின்டைன் இல்லை. அதனால் அப்படியே சுத்தமாக பாலடைஞ்சு போச்சு. வெறும் செடி கொடி தான் மேலே வளர்ந்துட்டுருக்குதுங்க. காட்டு எருமை இல்லைங்க, எருமை தான். நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எருமை தான்.
ஸோ இது இங்கே பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்குது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குதுன்ட்டுங்க. அந்த மலை கிராமம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போய் பக்கத்தில் பார்க்கலாம். பேர் என்ன? பேர் என்ன? தினேஷா. தினேஷா எங்க ஹாய் சொல்லு. ஓகே பாய். அந்த மழை காலங்கள்லாம் வந்துட்டு காட்டாற்று அருவி போகும் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், அது போகிற பாதை தான் இதுங்க. மழை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துச்சு அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வந்துடும்போது இது வழியாக கீழே போயிட்டுருக்கும். மழைக்காலங்களில் அது நல்லாவே பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மழை இல்லை, நல்லா வெயில் அடிக்குதுங்க. ஆனால் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆவாரம்பூ செடி மாதிரியே இருக்குது நீட்டு. இங்கே பாருங்கள், அதுதான் வந்துட்டு இங்கே சித்த வைத்தியத்துக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்களாமா. நிறைய இருக்குது பாருங்கள். அந்த மரத்தில் பாருங்கள், அது என்னமோ நீள நிலமாக அந்த மரத்தில் காய் தொங்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த பாதையில் பாருங்கள் ஜீப்பும் கூட வருதுங்க. நிறைய பேர் வராங்க ட்ரக் பண்ணுறதுக்காக. ஜீப்பு கூட வருது பாருங்கள். இந்த ஜீப்பில் வந்துட்டு ஒன்லி அந்த மலைவாழ் மக்கள் மட்டும் வந்துட்டு போகலாங்க. நம்ம இப்போ இந்த மலை கிராமங்கள்லேயே ஃபஸ்ட்டு மலை கிராமத்தை வந்துட்டு வந்து சேர்ந்துட்டேங்க. பாருங்கள், இங்கே செக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு முதல் மலை கிராமம். இங்கே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு மளிகை கடை இருக்குதுங்க. அங்கே வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸு, டீ, காஃபி ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டு நம்ம மறுபடியும் நம்மளோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. பசிக்குது, காலையில் எதுவுமே சாப்பிடல, அதனால் இங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகலாங்க. சுட சுட பஜ்ஜி பொரிச்சு வச்சுருக்குறாங்க. பஜ்ஜி எவ்வளவு? 5 ரூபா. ஓகே ஓகே, ஒரு 2 பீஸ் கொடுங்க. இல்லை, இங்கே மளிகை கடை இருக்குது. வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். மக்களே, பஜ்ஜி வாங்கிட்டோம். மிளகா பஜ்ஜி சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குங்க. அந்த கடையில் பஜ்ஜி சாப்பிட்டோம். டீ இருந்ததுங்க, டீ குடிச்சாச்சு. பஜ்ஜி வந்து ஒரு பீஸ் 5 ரூபாய்ங்களாமா. டீ வந்துட்டு 15 ரூபாய்ங்க. மொத்தமாக 2 பேர் சாப்பிட்டு ஒரு டீ ரெண்டு பேர் டீயை குடிச்சதுக்கு 50 ரூபா ஆச்சுங்க. குடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம், வில்லேஜஸ்க்கெலாம் வந்தோம்னா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி தான் இருக்குது மக்களே. நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு விவசாய நிலம் தாங்க. இது ஃபுல்லாக கம்பி கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த வனவிலங்குகள்லாம் எதுவும் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னுட்டு. இதில் கரண்ட் வருமா என்னென்னு தெரியலைங்க, ஆனால் பார்க்குறது கரண்ட் ஒயர் மாதிரி தான் தெரியுதுங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் கண்ணு கட்டுறது ஒரு வரலையும் இல்லை, ஃபுல்லாக விவசாய நிலம் தாங்க. இல்லை சோளம் அதுலாம் இடையில போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த ஊரோட பேர் வந்துட்டு இண்டிகை நத்தாங்க. இந்த ஊரில் சுமார் ஒரு 150 வீடு இருக்குதுங்களாமா. அந்த கடைக்காரர் அந்த அண்ணா சொன்னாருங்க, 150 வீடு இருக்குதுங்களாமா. இங்கே சின்னதாக ஒரு ஸ்கூலும் கூட இருக்குதுங்களாமா. போகிற வழியிலேயே ஸ்கூல் இருந்துச்சுன்னா காட்டுறாங்க மக்களே, பார்க்கலாங்க. மலைக்கு மேலே அருமையான ஒரு ஊருங்க, சூப்பராக இருக்குது. தண்ணி பைப் இருக்குது, ஆனால் அடித்தா தண்ணி வருமானு தெரியல. நம்ம கவி பாய், நான் அடித்து தண்ணி எடுக்க வரமாட்டேன்னு அடித்தாப்பெல்லாம் முடியல. ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், ராகி போட்டிருக்குறாங்க பாருங்கள். இதை நம்ம ஊர் தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் ஆரியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சிலர்லாம் ராகின்னு சொல்லுவாங்க. இந்த ராகி தான் வந்துட்டு போட்டிருக்குறாங்க. இடையிடையே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது போட்டிருக்குறாங்க, அவரைக்காய் செடி போட்டிருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஜீப்பு எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இது வந்துட்டு இந்த மக்கள் போக்குவரத்துக்காக பயன்பட்டுருக்குதுங்க. இந்த மலைவாழ் மக்களினுடைய போக்குவரத்துக்காக. தூரத்தில் மலையெல்லாம் தெரியுது பாருங்கள். இங்கே அப்புறம் இங்கே இது எல்லாமே மலைமுகடு தாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதேஸ்வரன் மலையிலையும் ஒரு 77 மலைச்சிகரங்கள் இருக்குதுங்க. மொத்தமாக எல்லாமே ஃபுல்லாக விவசாயம் தாங்க. பாருங்க, பலாமரம், அப்புறம் இங்கே இருக்கிறது பாருங்கள் மாமரம். இது எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு அருமையாக இருக்குதுங்க. இந்த பாதையில் அப்படியே வந்துட்டு இருந்தோம்னா இங்கே ஒரு சின்னதாக பிள்ளையார் கோயில் இருக்குதுங்க.
ரொம்பவுமே சூப்பராக அவரை பார்த்துட்டு வணங்கிட்டு அப்படியே இந்த பாதையில் இன்னும் நடந்துகிட்ருக்குறோம் மக்களே. டைம் கரெக்டாக 9:40 ஆகுதுங்க. நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போயிட்டுருக்குறோம். கரெக்டாக உச்சி பொழுதில் தான் போயிட்டு மேலே நாங்கள் மலை மாதேஸ்வரரை வந்துட்டு பார்ப்போம்னு நினைக்கிறேங்க. மலை மாதேஸ்வரருக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குதுங்க. அது என்னென்னா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காடுகளையும் கட்டி ஆண்ட வீரப்பனாரனுடைய சொந்த குலதெய்வ கோயிலுங்க. இப்போ நம்ம மேலே போய் நாகமலையில் பார்க்கக்கூடிய இந்த மலை மாதேஸ்வரர், அவருக்காகவே அந்த கோயிலை போய் பார்க்கணும், இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசையாக வந்தாங்க. அந்த நல்ல மனுஷனோட காலடி பட்ட அந்த இடத்துல எல்லாமே என்னோடய காலடியும் படணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு வேண்டி விரும்பி வந்துட்டுருக்குறேங்க. மலை மாதேஸ்வரனுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் நம்ம வீரப்பனாரனுடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காகவே இப்போ இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு நான் போயிட்டுருக்குறேங்க. ரொம்பவுமே ஒரு நல்ல மனுஷங்க. நீங்கள் வந்துட்டு தண்ணி கொண்டு வரல, பசிக்குது அப்படின்ட்டுலாம் எந்த பயமுமே வேண்டியது இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே ஜூஸ் வச்சுருக்குறாங்க, தண்ணி பாட்டில் இருக்குது, மளிகை கடை இருக்குது, சாப்பிட்றதுக்கு இட்லி, தோசை அந்த மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. மலைக்கு மேலே ஒரு பெரிய கிணறு இருங்க. இந்த ஜீப்பை தாண்டி காட்டுறேன். மக்களே, இங்கே வந்துட்டு கிணறு இருந்ததுங்க. அங்கே தண்ணி எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. குளிக்க முடியல, பட் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சுங்க. அந்த கிணத்தோட ஆழம் பாருங்கள், நல்லா பெரிய கிணறுங்க. ஃபுல்லாகவே தண்ணி இருக்குதுங்க. நல்லா சூப்பராக ஜில்லுன்னு இருந்ததுங்க தண்ணி. அழகான ஒரு சின்ன கோயிலுங்க. இங்கே நந்தி முன்னாடி இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இது சிவன் கோயிலாக இருக்குன்ற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா நட சாத்தி இருக்குது, என்ன கோயில்னு கரெக்டாக தெரியல. இங்கே நந்தி இருக்கிறதும் இங்கே கீழே பலிபீடம் இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக சிவன் கோயிலாக தான் இருக்குங்க. இந்த ஊர்லேயே வழி முழுக்க ஏகப்பட்ட கடை இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ் பாக்கெட்லாம் தொங்குது பாருங்கள். இந்த ஊர்லேங்க இங்கே இருக்கிற மக்களினுடைய ஒரு பெரிய வாழ்வாதாரம்னு பார்த்துக்கிட்டா இந்த மளிகை கடை. இப்போ நம்மளை மாதிரிலாம் ட்ரெக்கிங் வராங்க பார்த்தீங்களா, ட்ரெக்கிங் வரவங்களுக்கு வந்துட்டு இந்த கடையில் இருக்கிறத வந்துட்டு சேல்ஸ் பண்ணி அதுதான் ஒரு பெரிய வாழ்வாதாரமாகவே இருக்க மாட்டேங்குதுங்க. அது போக விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ கடையில் நம்ம கிராஸ் பண்ணும்போது இது தோசை இருக்குது, இட்லி இருக்குது, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்லாம் கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா. அவங்க கூப்பிட்றதுக்காகவே போய் நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பாக சிரித்த முகத்தோட சாப்பிட்லாம் வாங்க, டீ இருக்கு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அன்பாக அருமையாக பேசுகிறாங்க. இப்போ இந்த ஊரோடைய எட்ஜிக்கு வந்துட்டேங்க. நான் இந்த ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் பாருங்கள் அந்த ஸ்கூலு. இதை பார்க்கும்போது ஒரு 8வது வரலையும் இருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னங்க 8வது வரலையும் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நல்லா இருக்கும் பாருங்கள், நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக எல்லாம் கன்னடத்திலே எழுதியிருக்கிறதுனால தெரியல இது எத்தனாவது வரலையும் இருக்குது, இது உயர்நிலை பள்ளியா இடைநிலை பள்ளியான்றது தெரியல. நல்லா கொடிக்கம்பங்க இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெரிய மரங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃபுல் ஸ்கூலுக்கும் இந்த ஒரே மரம் நிழல் கொடுக்குதுங்க. அதுதான் ரொம்ப பெரிய மரம். ஓகே மக்களே, அப்படியே நம்ம இந்த பாதையிலேயே நடப்போம். இங்கேயும் கூட பாருங்கள் ஒரு பெரிய அரச மரம் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது, பச்சை பசேல்னு அருமையாக இருக்குதுங்க. இதுவும் செல்லும் வழின்னு சொல்லி அம்புகுறி போட்டிருக்குறாங்க. அதை வச்சு நம்ம இந்த பாதையில் தான் போயிட்டுருக்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு மலைத்தொடர், பார்க்குறதுக்கே ப்ளூ கலரில் சூப்பராக தெரியுது. ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி எவ்வளோ ஒரு உயரத்தில் இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இந்த மாதேஸ்வரன் மலைத்தொடர் அப்படின்றது கிட்டத்தட்ட 77 சிகரங்களை வந்துட்டு கொண்டதுங்க. அந்த 77 சிகரங்களில் நம்ம இப்போ
மலை மாதேஸ்வரரை பார்க்குறதுக்கு நாகமலை போகிறோம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு 7 சிகரங்களை நம்ம கடந்து போய் தான் அவரை வந்துட்டு பார்க்குறோம். மீதி 70 சிகரங்கள் இருக்குதுங்க. நம்ம அந்த 77ல் 7 சிகரங்களை மட்டும்தான் ஏற போகிறோம். இப்போ இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே தான் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கிட்டுருக்குறோம். கீழே இறங்கி அடுத்ததாக இன்னொரு மலை வந்துட்டு நம்ம ஏற போகிறோங்க. அதை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நெட்டு குத்தா கீழே இறங்கிட்டு இருக்கு பாருங்கள். அங்கெல்லாம் போயிட்டுருக்குறாங்க பாருங்கள், கீழே இறங்கி போயிட்டுருக்குறாங்க. இப்போ நம்மளும் அதே வழியில் தான் போயிட்டு அப்படியே அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அது வழியாக பாதை ஏறுதுங்க. இது வழியாக பாதை ஏறி அப்படியே நம்ம இந்த மலை தொடரில் அந்த கடைசி வரலையும் போக போகிறோங்க. போயிட்டு இந்த மலை ஏறி இறங்க போகிறோங்க. இங்கே வந்துட்டு எல்லா வகையான பழ மரங்களும் இருக்குதுங்க. மாம்பழம் இருந்தது, இப்போ இங்கே பாருங்கள் பலாமரம். அப்படியே பக்கத்தில் இந்த காரைக்குடி புதுக்கோட்டை சைடெலாம் போனோம்னா பாரம்பரியமான வீடு பார்ப்போம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், மண் முழுக்க முழுக்க செம்மண்ணை வச்சு பூசி இருக்கிற ஒரு அழகான வீடுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. மழை காலமாகட்டும் வெய்ய காலமாகட்டும் ஒரே சீதோசன நிலையாக உள்ளுக்குள்ளே வச்சுக்கிங்க. சோலார் பேனல் மேலே வச்சுருக்குறாங்க பாருங்கள். நம்ம பின்னாடி பாருங்கள் ஒரு மலை தெரியுதா, அதுதான் அந்த ஊர் இருந்ததுங்க. அந்த ஊர்லேருந்து அந்த மலையிலேருந்து நம்ம இறங்கி இப்போ அப்படியே இன்னொரு மலை வந்துட்டு ஏறிட்டுருக்குறேங்க. இந்த ஊரில் மக்களே எங்கேயுமே கரண்ட்டு வசதி கிடையாதுங்க. அங்கங்கே சோலார் பேனல் தான் போட்டு லைட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபேன் இவங்களுக்கு நீட் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. டிவி மற்றதெல்லாம் அந்த சோலார் பேனலே பத்துமான்னு தெரியல. ஆனால் கரண்ட் இங்கே இல்லை, வெறும் சோலார் பேனல் மட்டும்தான் யூஸ் பண்ணி அவங்க லைட் எரிச்சிக்கிறாங்க. ராம் சீதான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சீதா பழத்துலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள். அங்கே இருக்கு பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்கள். எல்லா வகையான பழ மரங்களும் இங்கே இருக்குதுங்க. நார்மலாக நம்ம ஏரியாக்களில் இருக்கக்கூடிய சீத்தா மரங்க. இந்த ஊரை தாண்டி வந்தோடனே நம்ம வந்துட்டு ஒரு மோர் ஒன்று குடிக்க போகிறோங்க. இங்கே பாருங்க, மಜ್ಜಿಗೆ ಕುಡಿತೀರಾಕ? சூப்பராக இருங்க. எதை குடித்தாலுமே ஜில்லுன்னு இருக்குதுங்க. மக்களே அங்கே ஒரு டம்ளர் மோரும் ஒரு நெல்லிக்காய் ஜூஸும் குடிச்சிட்டு நல்லா பக்காவாக தெம்பாக ஏறிட்டுருக்குறோம். ஆப்போசிட்டில் வந்துட்டு ஏற்கனவே மலை ஏறினவங்க இறங்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம், இன்னொரு 10 நிமிஷத்தில் போயிடுவாங்களா கோயிலுக்கு அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, இன்னும் 2 ஹவர், இன்னும் 2 மணி நேரம் நீங்கள் மலை ஏறணும், அப்போ தான் வந்துட்டு கோயிலுக்கு போக முடியும் அப்படின்றாங்க. மக்களே மணி வந்துட்டு 10:30 மணி ஆகுதுங்க. வெயில் போட்டு பட்டாசு கிளப்புதுங்க. அப்போ இன்னும் 2 மணி நேரம்னா 12:30 மணி 1 மணிக்கு தான் போய் சேருவோங்க. உச்சி வெயிலில் தான் போயிட்டு மேலே நம்ம இந்த மொட்டை வெயிலில் காய போகிறோன்னு நினைக்கிறேங்க. வாங்க, அகத்தியர் மலை மாதிரி இந்த சீதோசன நிலை இது மாறுதா அப்படின்றத பார்ப்போம். இல்லை இதே மாதிரி வெயிலாக தான் இருக்குதான்றதையும் பார்ப்போங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மலையை ஏறி அப்படியே சைடில் வந்து கீழே இறங்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ அந்த மலையை தான் ஏறிட்டுருக்குறோம். கொஞ்சம் இருக்கவே பயணம் வந்து கொஞ்சம் கடுமையானதாக மாறுதுங்க. நல்லா ஸ்டீப்பாக ஏறிட்டுருக்குது. வெயில் வேறு ஒரு சைடு நம்மளை போட்டு வாட்டி வதைக்குதுங்க. எங்கடா இவனுங்கெல்லாம் காணவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். வந்துட்டானுங்க பாருங்கள், இருக்கானுங்க பாருங்கள். டாய் தம்பி, சைலண்ட்டாக உட்காந்துருக்குறாங்க. டேய் நீங்கள் வந்த வேலையை பாருங்கடா, என்ன ஏன்டா நோண்டுறீங்கன்ட்டு. இந்த இடத்துல வந்தீங்கன்னா குரங்கு தொல்லைகள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குதுங்க. ஏதாவது தின்பண்டங்கள், வாட்டர் பாட்டிலு, பேக்கெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸை ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக கொண்டு போய்க்குங்க. மனுஷங்க குடிக்கிற மாதிரியே வாட்டர் பாட்டிலில் குடிக்கிறான் பாருங்கள்.
அது பழகிருச்சு. மக்களே இங்கே பாருங்கள், ரொம்ப நேரமாக ஒரு மலை வந்துட்டு ஏறி அந்த மலையினுடைய உச்சிக்கு வந்திருக்குறேங்க. இங்கே இருந்துட்டு ஒரு வியூவை காட்டுற பாருங்கள், வேறு லெவலுங்க. அருமையாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், அப்படியே அடுக்கடுக்கா எத்தனை மலைத்தொடர்கள் இருக்குதுன்ட்டு. இங்கே ஒன்று இருக்குங்க, அப்படியே இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அப்படியே இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். எல்லாமே ப்ளூ கலரில் தெரியுதுங்களா? இது எல்லாமே அந்த 77 சிகரங்கள் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே இது தாங்க. கண்ணுக்கு தெரிகிற தூரம் மட்டும் இந்த மலைகள் மட்டும்தாங்க. ரொம்பவுமே ஒரு அருமையாக தண்ணி குடிச்சிட்டு இருக்குது பாருங்கள். அவன் முடிச்சுட்டு தான் விடுவான் நாட்டங்குது. டேய் இருக்கிறது பொடியோண்டு ஆழை மிரட்டுறிய நீ. ஓ கேங்க சேர்த்துறான். ஒரு மலையினோட சரிவில் போயிட்டுருக்குறேங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை, அப்படியே இங்கே பாருங்கள் பாதை, இது அப்படியே சரிவுங்க. ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 4000 அடி உயரத்துக்கு மேலே நம்ம இருக்கிறோங்க. நம்ம மாதேஸ்வரம் மலை பஸ்ஸில் வந்ததே கிட்டத்தட்ட 3000 அடி உயரத்துக்கு மேலே வந்துட்டோம். அங்கேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 அடி உயரத்தில் நம்ம இருப்போங்க. அப்படியே சுற்றி மலை தாங்க. ஒரு பெரிய மலை முகடுங்க. இப்போ அப்படியே கீழே காட்டுற பாருங்கள், இது வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், விழுந்தோம்னா அதெல்லாம் பாதாளம் தாங்க. ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சென்டரில் வந்துட்டு இந்த மண் சரிவுகள்லாம் ஏற்பட்டால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குதுங்க. இது ஏதோ பாறை மாதிரி தெரியுது, இதை பார்க்கும்போது மண் சரிவான மாதிரி தெரியுதுங்க. நம்ம இப்போ அந்த நாகமலை, அதாவது இந்த மலை கிராமத்தில் நாகமலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை கிராமம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மலை கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. அப்படியே இங்கே மேலே மணி அடிக்கிற சவுண்ட் எல்லாமே நல்லா கேட்குதுங்க. இந்த இடத்துலைங்க இங்கே தான் வந்துட்டு கோயில் இருக்குதுங்க. நம்ம இப்போ வந்துட்டு இந்த ஊர் வழியாக அப்படியே அந்த மலை ஏறி அந்த கோயிலுக்கு போக போகிறோங்க. இப்போ பாருங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊருக்கு வந்துட்டு கீழே இறங்கி அதுக்கப்புறமா அந்த மலை ஏறணுங்க. மக்களே இப்போ நம்ம அந்த மலை மாதேஸ்வரர் இருக்கக்கூடிய மலைக்கு வந்துட்டோங்க. அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பேர் தான் வந்துட்டு நாகமலை. இப்போ இந்த நாகமலையிலையும் வந்துட்டு நிறைய பேர் இந்த ஜூஸ் கடை, மோர் கடை இதெல்லாமே போட்டு நம்மளை மாதிரி ட்ரெக்கிங் வரவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்க, அதாவது ஸ்கூல் 4வது 3வது படிக்கிற பசங்க பொண்ணுங்க வந்துட்டு நம்ம நடக்கும்போது அண்ணா 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி கையேந்தி கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலமையில் அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டப்படுறதா இல்லை பெத்த பிள்ளைங்களை வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டாங்களேன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை நினச்சி கோவப்படுறதான்றதே தெரியலிங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ சப்போஸ் யாராவது இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைங்கள்லாம் வந்துட்டு அந்த மாதிரி விடாதீங்க. அதுக்கு அவங்க கையில் ஏதாவது ஜூஸு இல்லை வேறு ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து சேல்ஸ் பண்ணி அந்த காசை வேணால் கூட வாங்கிக்க சொல்லுங்கள். இப்படி கேட்க வைக்க வேண்டாம். நாகமலைன்ற மலை கிராமத்துக்கு வந்துட்டுங்க. இந்த பாதையில் தான் போயிட்டுருக்கணும். கொஞ்சம் கரடுமூடாக தான் இருக்குதுங்க பாதை. வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. கல் மேலாம் காலை வச்சுன்னா காலை மகட்டி விட்ருங்க. இந்த ஊர்லேயுமே வந்துட்டு கரண்ட்டு கிடையாதுங்க. எல்லாருமே சோலார் பேனல் போட்டு தான் கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா மெத்த வீடாகவே சிமெண்ட் வீடு கல் வச்சு நல்லா நீட்டாக கட்டியிருக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் பெருசாகவுமே இருக்குதுங்க. செங்கல் செவரு வச்சுருக்குறாங்க, ஆனால் சிமெண்ட் இல்லை. சிமெண்ட்டுக்கு பதிலாக மண்ணை வச்சு பூசி அருமையாக கட்டியிருக்கிறாங்க சுற்று செவரு. இங்கே பாருங்கள், ஆலா பிளாக் கல்லை வந்துட்டு அப்படியே அடிக்கடிக்கு மட்டும் வச்சுட்டாங்க. சிமெண்ட்டோ இல்லை மண்ணோ போட்டு பூசலை, அப்படியே அடுக்கி வச்சுட்டாங்க காம்பவுண்ட் செவருக்காக. ஆமாம், இவர் தான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து பாதுகாப்புங்க. அவர் நல்லா பார்த்துங்க, பாதுகாவலாளி அவர் தான். என்னை தாண்டி முடிஞ்சால் வாங்கடா பாப்போன்னு நிற்கிறான். மாடு, ஆடு, எருமை இது எல்லாமே இங்கே வளர்த்துறாங்க பாருங்கள்.
ஒரு கருங்கால நிற்கிறாப்புல பாருங்கள். இந்த பாதையில் கரெக்டாக சொல்லணுன்னா அங்கே போகணுங்க. நம்ம கீழே கூட அந்த மாதிரி வீடு பார்க்க முடியாது. இங்கே நல்லா சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. அது முன்னாடி ஒரு வீடு இருக்கு பாருங்கள். நல்லா டைல்ஸ் போட்டு சூப்பராக இருக்குது. மக்களே இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஒரு தென்னை மரங்க. இந்த தென்னை மரத்தில் சென்டரில் இந்த மாதிரி அந்த இரும்பு தகரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு எல்லா மரத்துலேயுமே அடித்து வச்சுருக்குறாங்க. இது எதுக்காக இருக்குன்னு தெரியலைங்க. கீழேருந்து ஏதாவது எலி பெருச்சலிலாம் மேலே ஏறக்கூடாதுன்றதுனாலே என்னவோ தெரியலைங்க. எல்லா மரத்துலேயுமே அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கேயுமே பாருங்கள், நம்ம ஏற்கனவே இண்டிகன் நத்தமில் வந்துட்டு ஒரு கிணறு பார்த்தோம் இல்லையா, நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கூட ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்தோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிணறு இருக்குதுங்க. என்ன அது யூஸபிள் இருந்த மாதிரி இருந்ததுங்க, இது யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. நல்லா பெருசாகவே இருக்குது. தண்ணி இருக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. அட்டடே நல்லா மேலேயே இருக்குதுங்க. ஆனால் பயன்பாட்டில் தான் இல்லையாட்டுங்குதுங்க. இங்கே போர்டு போட்டிருக்குறாங்க பாருங்கள். இங்கேருந்து வந்துட்டுருக்குது பாருங்கள். அது அங்கேருந்து ஊற்றிட்டுருக்குதுங்க. இங்கேருந்து ஊற்றிட்டு அப்படியே நம்ம நடந்து போகிற பாதையில் தான் வந்துட்டு அது கடந்து போகுதுங்க. இப்போ இந்த ஊரை சுற்றி நம்ம அடுத்ததாக 7வது மலையில் மலை மாதேஸ்வரர் இருக்கக்கூடிய மலையை வந்துட்டு இப்போ நம்ம ஏறிட்டுருக்குறோங்க. அவ்வளோதான். இந்த மலை ஏறிட்டோம்னா நம்ம வந்துட்டு அவரை சிறப்பாக சூப்பராகவே தரிசனம் பண்ணிடலாங்க. இந்த 7வது மலை கொஞ்சம் செங்குத்தாகவே ஏறிட்டு இருக்குதுங்க. அப்படியே இதிலேருந்து இறங்கி ஒரு சிலர் கிளையும் போயிட்டுருக்குறாங்க. எவ்வளோ பெரிய குளம் இது! போதுங்க இந்த ஊரோட நீர் ஆதாரத்தை வந்துட்டு தணிக்கிறதுக்கு. சென்ட்ரலில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். ரொம்பவுமே பெருசாக இருக்குங்க. அப்படியே இந்த இடத்துலேருந்து நம்ம ரைட் எடுத்து இவ்வளோ நேரம் ஏறின மலை இன்னொரு கொஞ்சம் தூரம் ஏற வேண்டியது இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், எல்லா கடையிலையும் பூஜை சாமான்கள் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செப்பல் போட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல செப்பலை விட்டுட்டு அப்படியே இந்த மலையை கும்பிட்டு ஏற வேண்டியது தாங்க. இங்கே அடிவாரத்தில் இருந்த பிள்ளையாரை சூப்பராகவே பார்த்தாச்சுங்க. அருமையாக இருந்தாருங்க பார்க்குறதுக்கு. அவரை பார்த்துட்டு அப்படியே இந்த கடைசி மலையை நம்ம ஏறிட்டுருக்குறோம். இந்த மலை தான் வந்து நமக்கு கொஞ்சம் சவாலாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வரலையும் நம்ம செப்பல் போட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து செப்பல் வந்து கீழே விட்டாச்சுங்க. இப்போ செப்பல் இல்லாமல் வெறுங்காலில் தான் ஏறிட்டுருக்குறோம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏறலாம் வாங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி கல் அடுக்கி கல் பாதை மாதிரி தான் இருக்குதுங்க. அதனால் ஒன்றும் காலில் கல் குத்துறதோ மண் குத்துறதோ இல்லை. நீட்டாக ஏறிட்டுருக்குறோம். நல்லாயிருக்கு. கல்லுங்களை வச்சு காம்பவுண்ட் சுவர் மாதிரி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். சிமெண்ட்டு கிடையாது, மணல் கிடையாது, மண்ணை வச்சும் எதுவும் பூச கிடையாது. அப்படியே கல்லுங்களை மட்டும் அடுக்கி அந்த கேப்புங்களில் பேலன்ஸுக்காக சின்ன சின்ன கல்லுங்களை அடுக்கி இதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த வழியாக அங்கே ஏறிட்டுருக்குறாங்க பாருங்கள். நிறைய பேர் ஏறிட்டுருக்குறாங்க, நிறைய இறங்கிட்டுருக்குறாங்க. இது வழியாக தான் நம்ம போக போகிறோங்க. மக்களே, நம்ம வந்துட்டுருக்கும்போதே அங்கே பாருங்கள் ஒரு பெரிய 2 அடுக்கு கட்டடம் தெரியுது பாருங்கள். இது வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் ஆஃபீஸ் மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா கலர் வந்து மிலிட்ரி கலர் மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் காட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய பில்டிங் அப்படின்னா கண்டிப்பாக அது ரேஞ்சர் ஆஃபீஸாக தான் இருக்கும். அப்படியே நம்ம மேலே ஏறிட்டுருக்குறாங்க. இந்த 7வது மலை ரொம்பவுமே செங்குத்தாக ஏறிட்டு இருக்குதுங்க. இங்கேயுமே அங்கங்கே இந்த கொழுமிச்சி மலை ஜூஸு, எலுமிச்சி மலை ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, அப்புறம் நெல்லிக்காய் அதிகமாக கிடைக்குதுங்க.
கொஞ்சம் ரொம்ப ஸ்டீஃபாகவே தான் ஏறிட்டு இருக்குதுங்க. 6 மலை ஏறி 7வது மலைக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த ஒத்த மலை ஏறுறது முடியலைங்க. அந்த 6 மலையும் கூட நம்ம அசால்ட்டாக ஏறி வந்துட்டோம். இந்த ஒத்த மலையை நம்மளால் ஏற முடியல. போயிட்டுருக்கிற பாதையிலேயே இங்கே பாருங்கள், ஒரு கிணறு இருக்குதுங்க. அது எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஆழமாக இருக்குதுங்க. ஃபுல்லாக ஆழம். தண்ணி வந்து ரொம்ப கீழே இருக்குது, தெரியுதுங்களா? இந்த குச்சியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து தண்ணி. இங்கே சைடில் இந்த காயின்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இது எதோ வேண்டுதல்னால காயின்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம இப்படியே கிளம்பலாங்க. கிட்டத்தட்ட இந்த கடைசி மலை மட்டுமே ரொம்ப நேரமாக ஏறிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஏறிட்டு இருக்கிறோம். இன்னுமே டாப்புக்கு வரல. ரொம்பவுமே செங்குத்தாக போயிட்டுருக்குது. உச்சிக்கு கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. இங்கிருந்து இந்த நாகமலை ஊரினுடைய அழகையும் பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற மலைத்தொடர்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம பின்னாடி கோயில் வந்துருச்சு பாருங்கள். அங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இன்னொரு 2 நிமிஷங்க நம்ம மேலே கோயிலுக்கு போயிடலாம். ஒரு வழியாக நாகமலை மலை மாதீஸ்வரரை நம்ம பார்த்துட்டோங்க. இங்கே அங்கே இருக்கிறதா வந்துட்டு மலை மாதேஸ்வரருங்க, அவரோட ஆலயம். இது வந்துட்டு நந்தி ஸ்டாச்சு. எவ்வளோ ஒரு அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே மேலே கச்சாயம் பிரசாதமாக கிடச்சிதுங்க. மக்களே, அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க, இந்த தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? அதுதான் வந்துட்டு மேட்டூர் டேமுங்க. இப்போ அந்த மேட்டூர் டேமுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிற சைடில் தான் நம்ம இருக்கிறோம். ரொம்ப தூரத்தில் இருக்குதுங்க. ரொம்ப அப்படியே அடக்கமான பயனாக இருக்கிற பாருங்க. மக்களே, மலை மாதேஸ்வரரை சிறப்பான முறையில் தரிசனம் பண்ணிட்டேங்க. இப்போ அவரோட கோயிலை சுற்றுற மாதிரி இங்கே அப்படியே நம்ம சைடில் இப்படி கீழே இறங்கி அந்த அவரோட கோயில் அந்த சன்னிதானத்தை சுற்றி வந்துட்டோம்னா நம்மளுடைய தரிசனம்
சிறப்பாகவே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அதை தான் வந்துட்டு கிரிவலம் சுற்றுறதுக்காக போயிட்டுருக்குறோம். இந்த ஓரத்துலலாம் வந்தோம்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாக வரணுங்க. ரொம்பவுமே கரடுமுரடாக இருக்குது பாதை, கேர்ஃபுல்லாக வரணும். மக்களே இங்கே பாருங்கள், இது இந்த பாறை இருக்குது இல்லையா, பெரிய பாறை, இதுதான் வந்துட்டு கோயில் இருக்கிற அந்த 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 இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாறைங்க. இதுக்கு பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 5 தலை பாம்பு வந்துட்டு இப்படி வந்து படம் விரிச்சிட்ருக்கிற மாதிரி, இந்த மாதிரி படம் விரிச்சிட்ருக்கிற மாதிரி அங்கே இருக்குது பாருங்கள். இதை தான் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க. அவர் வந்துட்டு தவத்தில் இருக்கும்போது அவர் மேலே மழை, காற்று, வெயில் இந்த மாதிரிலாம் எதுவுமே படக்கூடாதுன்றதுக்காக 5 தலை பாம்பு வந்துட்டு படம் எடுத்து அவரை பாதுகாத்ததா ஃப்யூச்சரில் வந்துட்டு நாளடைவில் அது வந்து கல்லாகவே மாறிடுச்சு அப்படின்ற அமைப்பு வந்து இதுதாங்க. ரொம்பவுமே ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம சுற்றி வர வழியில் இந்த மாதிரி நிறைய வேல்கள் எல்லாமே இருக்குங்க. அது நம்ம மேலேருந்து பார்க்கும்போதே தெரியும். அப்படியே அந்த வேல் வந்துட்டு இங்கே கீழே வரல இருக்கு பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த பாதையிலேயே கீழே போயிட்டு இருந்தோம்னா நேர் அவருடைய அந்த கோயிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி மரம் இருக்குதுங்க. இது தலவிருட்சமாக இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. அந்த மரத்தில் வந்துட்டு நிறைய இந்த தொட்டில், குழந்தை பிறக்கணும்னு வேண்டி, அப்புறம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டி இந்த தொட்டில், அப்புறம் தாலி கயிறெல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே இங்கே கட்டியிருக்கிறாங்க இந்த மரம் ஃபுல்லாகவே. அப்படியே நம்ம மறுபடியும் இந்த கிரிவல பாதையிலேயே மறுபடியும் மேலே போகிறோங்க. அந்த 5 தலை நாகம் வந்துட்டு படம் எடுத்த மாதிரி கீழே இருந்து காட்டின பார்த்தீங்களா, இப்போ அதை வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் போயிட்டு காட்டுற பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், உன் பேர் என்ன? என் பேர் மாதேஷ். மாதேஷ், சூப்பர். உன் பேர் என்ன? என் பேர் வினோத். வினோத். ஆமாம் மக்களே, இது வழியாக நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, எவ்வளோ ஒரு இயற்கையின் அழகான ஒரு அதிசயத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அங்கே பாருங்கள், அந்த பாறையை பார்க்கும்போது 5 தலை நாகம் வந்துட்டு படம் எடுத்து இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். தெரியுதுங்களா? அங்கே மேலே என்ன ஒரு ஸ்ட்ரக்சரோ அதை தான் இங்கே வந்துட்டு பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். லிங்கத்துக்கு மேலே 5 தலை நாகம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை தான் வந்துட்டு நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். இதே அமைப்பில் தான் இங்கே மேலே இருக்குங்க. அந்த நான் ஏற்கனவே கீழே அந்த ஸ்டோரி சொல்லியிருப்பேன். மாதேஸ்வரர் வந்துட்டு சிவனை நினச்சி தவம் இருந்தபோது அவர் மேலே மழை, வெயில், காற்று எதுவுமே படக்கூடாதுன்றதுக்காக நாகம் வந்துட்டு 5 தலையையும் விரித்து அவருக்கு பாதுகாப்பாக இருந்ததாகவும், ரொம்ப வருஷம் அதே தவநிலையில் இருந்ததுனால அவங்க வந்துட்டு கல்லாகவே மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த ஸ்ட்ரக்சர். இங்கே ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காசை வந்துட்டு பாறையில் வச்சுட்டு வேண்டுதலை வேண்டிக்கிட்டு போனோம்னா நிறைவேறும் அப்படின்றது இங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கையாக இருக்குதுங்க. இந்த நாகம் காத்த சிவன் அப்படின்ற ஸ்டாச்சு வந்துட்டு நம்ம இங்கே நிறைய பார்க்கலாங்க. ஓகே மக்களே, நம்ம அப்படியே இந்த கிரிவலத்தை முடிச்சுக்கிட்டு டாட்டா சொல்லிடு, பாய் பாய். நம்ம இந்த கிரிவலத்தை முடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கலாங்க. நம்ம வந்துட்டு சிறப்பான முறையில் கிரிவலத்தை முடிச்சிட்டோம். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாகமலை ட்ரெக்கிங்காக வந்திருந்தோம். கீழே வந்துட்டு மாதேஸ்வரன் கோவிலையும் மேலே மலை மாதேஸ்வரன் கோவிலையும் நல்ல முறையில் அருமையான தரிசனம், ரொம்பவுமே சூப்பரான ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு இப்போ அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்குறேங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்து வந்தோம், ட்ரெக்கிங் பண்ணி வந்தோம். ஒரு 7 மலைகளை வந்துட்டு தாண்டி வந்தோம். தாண்டி வந்து இவரை நம்ம இங்கே பார்க்கும்போது நமக்கு அந்த அலுப்பு, களைப்பு எதுவுமே தெரியலைங்க. ரொம்பவுமே சூப்பராக அருமையான தரிசனம். பார்க்குறதுக்கே வந்துட்டு கண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரோட அந்த தரிசனத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இப்போ அப்படியே தரிசனத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிற மக்களே, கீழே இறங்கிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. மதேஸ்வர மலையிலேருந்து வந்து தப்பஸ் மூடும்போது வந்து இங்கே சர்ப்பம் வந்து நரளப்பொண்ணு இருக்குது.
அப்போ எல்லாம் எங்கள் ஊருக்காரெல்லாம் அப்போல்லாம் யாரும் கூட்டம் இல்லை. அப்போல்லாம் அந்த காலத்தில் நான் ஊருக்காரெல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் இப்போ ஒரு 30 வருஷம் தான் நிறைய கூட்டம் வருது தானே. அங்கே இருக்கிறது முத்துமலை, அங்கேருந்து முத்துமலைக்கு அங்கே போயிருக்குது. முத்துமலையிலேருந்து ஆனுமலை, ஆனுமலையிலேருந்து இது ஆதிமலை அப்புறம் கீழே ஒன்று இருக்குது. ஆಮೇಲೆ இங்கே குருகஞ்சி மலை. இது எல்லாமே கர்நாடகா தானே? எல்லாம் கர்நாடகா. தமிழ்நாட்டில் இது வரல? தமிழ்நாடு கத்திரிமலை. கத்திரிமலை. ஓகே ஓகே. இது வீரப்பனுடைய குலதெய்வம்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா? எங்கண்ணா இது மேல் மாதேஸ்வரம்? அது எல்லாருக்கும் குலதெய்வம் தானே, அதுக்கே இல்லை. நம்மள எல்லா பக்தர்களுக்கும் குலதெய்வத்தான் இருக்கிறேன். வீரப்பனும் ஒரு ஆளுக்கே இல்லை. நான் போகும்போதே இந்த பள்ளிக்கூடம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டின பார்த்தீங்களா, இண்டிகனத்தம் அந்த ஊரில் வந்தேங்க. செம்ம பசி, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்களா. பாடி வேறு ஒரு மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகிட்டுங்க, அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. தண்ணியில் கொஞ்சம் ஓஆர்எஸை கலந்து இமீடியட் பூஸ்டராக கொஞ்சம் சாப்பிட்டுட்டுங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். அப்புறம் நல்லா பசிச்சது. அங்கே வந்துட்டு சாப்பாடு ஒரு பிளேட்டு 50 ரூபாய்ங்க. நானும் கவி 2 பேருமே சாப்பிட்டு இப்போ அப்படியே அந்த ஊர்லேருந்து மறுபடியும் கிளம்பிட்டுருக்குறோம். ரிட்டன் வந்து இங்கே ஜீப் இருக்குது. இந்த ஜீப்பில் ஏறினோம்னா அந்த செக் போஸ்ட் வரலையும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதான் ஜீப்பு கேட்டால் வருமானிட்டு 5:30 மணிக்கு மேலே தான் வந்துட்டு ஜீப்பு கிளம்புங்களாமா. இப்போ மணி பார்த்திங்கன்னா 3 மணி தான் ஆகுது. இன்னும் 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த 2.5 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக மெதுவாக இறங்கினோம்னா ஒரு மணி நேரத்தில் கீழே இறங்கிடலாம் அந்த செக் போஸ்ட் வரலையும். அதனால் அந்த ஊரை தாண்டி மெதுவாக போயிட்டுருக்குறேங்க. இங்கே இருக்குது பாருங்கள், காலையில் பிள்ளையாரை வழிபட்டுட்டு போனோம் பார்த்தீங்களா, அந்த கோயில் இங்கே இருக்குது பாருங்கள். சிறப்பாக வந்துட்டு மாதேஸ்வரனையும் நாகமலையில் இருக்கக்கூடிய மலை மாதேஸ்வரனையும் சூப்பராகவே தரிசனம் பண்ணிட்டோம். அவரோட அந்த தரிசனம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. கோயில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ.